கிடா பிளாம் தோட்டம் நோக்கலம்மா ஆலயத்தின் திருப்பணிகள் நடந்து வருகிறது. உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். అనకపల్లిలోన అందాల తల్లివమ్మ మముగాచ తల్లివమ్మ మా అమ్మను కాలమ్మ మా ఇష్ట దైవమమ్మ మా తల్లిను కాలమ్మ. అనకపల్లిలోన అందాల తల్లివమ్మ మముగాచ తల్లివమ్మ మా అమ్మను కాలమ్మ మా ఇష్ట దైవమమ్మ మా తల్లిను కాలమ్మ. చేయబోతారు ఏటేటి జరుగుతుంది ఆ తర్వాత ఈ పనులు ముగిసిన తర్వాత మళ్ళీ ఒక కొటేషన్ వస్తుంది. మళ్ళీ ఒక కొటేషన్ వచ్చి నోపట మూలస్థానం చేయడానికి ఆ అమ్మని తయారు చేయడానికి ఈ మేల ఉన్న పనులు సైట్లు ఉన్న కొడుములు ఇలాంటి పనులన్నీ జరుగుతాయి. ఇవన్నీ జరిగినానికి కొత్తప్పుడు దానికి ఉన్న సెలవు వేరే ఏం చేసాంప ఇది వచ్చి కాంక్రీట్లో తయారు చేసాం. ఈ ఒక గుడికి ఇలా ఉంటుంది దానికి పని వస్తుంది. మనకు ద్వారం అటే అయ్యా అట అటు సైడ్ ఇటు సైడ్ ఇటు గుడిలన్నీ ఇలాగే ఉన్నది కదా అన్ని ఇలాగే అప్పుడు దారి ఇలా ఉగుతారు. ఈ దారి పావించుకొచ్చి ఇక్కడ దారి ఎక్కువ చెట్టు ఉండాలా ఆ చెట్టునే అది ఉండాలి. ఆ చెట్టు ఈ గుడి కోసం వచ్చింది. అదే ఆశ్చర్యం రెడీ అయింది. అవును పక్కన ఒక అక్కడ వస్తాను ఫోటో పట్టాలి అక్కడ చెట్టు చెప్పేసి ఆ అమ్మ ఏ కాలంటే ఇక్కడ దా వస్తుందని రాగి చెట్టు చేపిస్తాను చూస్తాం. ఆ అమ్మ ఇక్కడ ఎప్పుడు This is Plam Mariamma Temple. So to everyone, I come and visit. So this is the current situation's place. Okay, everyone can see. This is our Nokkalamma Talli current house for our Talli, and later part they will shift it to the new one. Can you see all the new progress going on? So they will shift it later after done. So our Talli, Nokkalamma Talli was here at the moment. Okay. வணக்கம். இது அலை ஒளி தமிழ் ஊடகம். அனைவரும் வருக, திரண்டு வருக. உங்கள் அபிமான அலை ஒளி தமிழ் ஊடகம் மாபெரும் திறப்பு விழா காண்கிறது. 29/8/2025 மாலை மணி 6:30க்கு பினாங்கு குந்தார் 5வது மாடியில் உள்ள ஏ அரங்கில் ஒரு பொன்மாலை பொழுதோடு பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் மிகச்சிறந்த பண்பாட்டு கலை விழா. வருக வருக, திரண்டு வருக. பினாங்கு மாநில துணை முதலமைச்சர் ஜக்தீப் சிங் டியோ, சட்டமன்ற உறுப்பினர் குமரன், செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், சிங்கப்பூர் சின்னையா, தத்தோஸ்ரீ புலவேந்திரன் மேலும் பலரின் முன்னிலையில்
அலை ஒளி தமிழ் ஊடகம் பண்பாட்டு கலை விழாவோடு திறப்பு விழா காண்கிறது. உங்கள் அன்றாட செய்திக்கு அலை ஒளி தமிழ் ஊடகத்தை நாடுங்கள். உங்கள் வருகையே எங்களின் உற்சாகம். அலை ஒளி உங்களின் குடும்ப ஊடகம். வருக வருக. 29/8/2025 வெள்ளிக்கிழமை, பினாங்கு கொம்தார் 5வது மாடி. வருக வருக, சிறந்து வருக. நடைபெறும் நிகழ்வுகள் 29ஆம் தேதி பினாங் கொம்தார் நகரில் மாபெரும் அலை ஒளி நிகழ்ச்சி. அதைத் தொடர்ந்து வரும் 26ஆம் தேதி சுங்கைப்பட்டாணி காந்தி நினைவு மண்டபத்தில் பழம்பெரும் பாடல் இசை விழா. தொடர்ந்து கூலிம் இந்து சபாவில் இன்னிசை இரவு அடுத்த மாதம் நடைபெறுகிறது. எங்கள் விளம்பரங்களை கொண்டு வரும் நிறுவனம் ஷாம் ஜுவல்லர்ஸ், கூலிம் புக்கெட் மதாஜாம், சுங்கைப்பட்டாணி. மறந்து விடாதீர்கள், இன்றைய நகைகளின் விலையை இங்கே பார்க்கலாம். தொடர்ந்து நாவா சர்வீஸ் சென்டர் வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகள் உங்கள் அன்புடன் வரவேற்கின்றன. ஆன்லைனில் இந்த நாவா சர்வீஸ் சென்டரை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்புகளை வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லா வகையான வேலைகளும் இங்கே நியாயமான முறையிலே கொடுக்கின்றார்கள். நல்ல சம்பளம். தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக 80 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுங்கைப்பட்டாணியில் புகழ்பெற்று விளங்கும் முத்தியாஸ் கேஷ் அண்ட் கேரி அச்சு வேலைகளுக்கு புகழ்பெற்ற பாகானில் ஒரே சிறந்த இடம் லாஹாரி பிரிண்டிங் சர்வீஸ் சென்டர். வங்காளி ரொட்டிக்கு புகழ்பெற்ற நாட்டின் புகழ்பெற்ற நிறுவனம் மாலியா பேக்கரி. தவிட்டா டெய்லரிங் வேலைவாய்ப்பை வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அடையுங்கள். பாதுகாவலர் வேலை வேண்டுமா? பீஸ் கார்டர்ஸ் கார்பரேஷனை நாடினால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சுங்கைப்பட்டாணி தவான் டேசா அங்கானில் அமைந்துள்ள ஜில்லா உணவகத்துக்கு ஒரு முறை வந்து பாருங்கள். மாலை வேளையில் சுங்கைப்பட்டாணி ஜலான் சக்கராட்டில் கேரளா டீ ஹவுஸில் சிற்றுண்டி அருந்த வாருங்கள். டிஎன்பிக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே நபர் மேகராஜன். கனி ட்ரெடிஷ்னல் உருட் மசாச்சிக்கு ஃபேமஸானவர். அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் 5, 6, 7 ஆகிய 3 நாட்களில் கடார வணிக சந்தை கடார்